நற்காரியங்களில் ஆக்கம் இருக்க வேண்டும், ஊக்கம் இருக்க வேண்டும், ஈடுபாடு இருக்க வேண்டும், விரைவாக இருக்க வேண்டும். அவசரம் என்பது மற்றவைகளில் கூடாது, நல்லதை கொடுப்பதில் அவசரப்பட வேண்டும். போட்டி முனைப்போடு வாழ்கிற ஒரு அழகான வாழ்க்கை இன்றைக்கு இந்த சமூகத்தில் நல்ல காரியங்களில் காசுகளை, பணங்களை, காரியங்களை செய்வதில் நிறைய பலகீனம். காரணம், அடிமையானோம் நம் நஃப்ஸுக்கு, ஆசைக்கு. நாம் நமக்கு, நாம் நமது பிள்ளைகள், நாம் நமது மனைவி உருவாக்கணும், வளரணும், சேர்க்கணும், சேமிப்பு வைக்கணும். ஆசைக்கு தடையில்லை. அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்கள் சொன்ன பாதையையும் மறந்து சேமிப்பதா, அவர்களுக்கு கொடுக்காமல் சேமிப்பதா, அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாமல் சேமிப்பதா? சேமியுங்கள், சேமிப்பு தேவை. அந்த ஆசை ஆபத்தாகி போயிருக்கிறது. கொடுக்கும் மனமே பல பேருக்கு இல்லாமல் போனது. நல்லதை செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்றான் அல்லாஹ். உத்தம நபிகள் நல்லதை செய்யும் வாய்ப்பை எனக்கு கொடு அல்லான்னு கேட்டாங்க. அதில் குறிப்பாக மக்களின் நிலை அறிந்து, தேவை அறிந்து, சூழல் அறிந்து அல்லாஹ்வுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதில் நமது காசும் பணமும் நம்மை தடுத்து விடக்கூடாது. ஆசைகளால் அதில் விசாலமாக நடப்பதில் சஹாபிகள், இந்த சமூகத்தின் முன்னோடிகள், போட்டியாளர்கள், அதில் நான் முந்த வேண்டும் என்று ஒவ்வொருவர்களும் ஆசைப்பட்ட வரலாறுகளை நாம் படிக்கிறோம். பாடம் பெற வேண்டும் என்று ஞாபகப்படுத்தி எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையை, விசாலமான வாழ்க்கையை, நல்லதை செய்வதில் ஊக்கமும் மன உறுதியும் பெறுகிற வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் அழகானவன், அன்பானவன். கொடுத்தால் பகரம் கொடுக்காமல் விட்டதே இல்லை. நீ கொடுத்து பார், அவன் பகரம் கொடுப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம். உன் தகுதிக்கு நீ கொடுப்பாய், உனக்கு பகரம் அவன் தகுதிக்கு கொடுப்பான். உன் தகுதி 1000 ரூபாய், அவன் தகுதி அதை பன்மடங்காக பெருக்கி தருவான். அவன் கொடுப்பான் அவன் தகுதிக்கு. அவன் கொடுக்க சொன்ன இடத்தில் நீ கொடுக்கிற போதெல்லாம் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை, அப்படி வாழ்ந்தவங்க தான் உலகத்தில் ஜெயிக்கிறாங்க, நிம்மதி பெறுறாங்க, 4 பேருடைய மனசை சந்தோஷப்படுத்துகிறாங்க. 4 பேரை காயப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கையா? இல்லையே. 4 பேருடைய உள்ளங்களை வாழ்த்துக்கு சொந்தமாக்குங்கள், துஆவுக்கு சொந்தமாக்குங்கள். அப்படி ஒரு பெரும் வாழ்வை வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஹயாத்திலே பரக்கத் செய்வானாக.